ஹாய் ஹலோ கைஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல மீண்டும் பார்த்தீங்கன்னா பள்ளியில ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை விட சந்தோஷமான செய்தி என்னன்னா, எங்கேயுமே அலைய தேவையில்லைங்க. டைரக்டா உங்களுடைய மொபைல்ல இருந்து ஒரே ஒரு பட்டனை தட்டினீங்கன்னா போதும். அது மெயில் பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணுங்க. அது என்ன அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். ஏ டூ இசட் வரைக்கும் நான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுடைய லைஃப்க்காக பார்த்தீங்கன்னா ஒதுக்கி பாருங்க. நேரடி நேர்காணல் நடைபெறுது. உடனடியே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோ இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்க. இப்ப வாங்க விரிவா பார்க்கலாம். நாங்கள் பணி அமர்த்துகிறோம். 2026-27 கல்வியாண்டுக்காக நாங்க பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எடுக்கிறோம். சோ அது என்னென்ன சப்ஜெக்ட்னு பாருங்க. ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இளங்கலை பிரைமரி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலம் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிஜிடி கணிதம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இளங்கலை கணிதம் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். ஸோ இதுக்கு நீங்க என்ன படிச்சீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் இளங்கலையில. அடுத்து சமூக அறிவியல் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கேஜி கல்வியாளர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒரு 5 டைப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்புக்காகவும் ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாங்க. அது 3 தாங்க. என்னன்னா இயக்கம் மற்றும் செயலாக்க மேலாளர், அதாவது மேனேஜர் வேலை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி மக்கள் தொடர்பு அதிகாரி பிஆர்ஓன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அமைப்பு நிர்வாகி உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ நோட்டிபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா எப்பயுமே வேகன்சி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு ஆசிரியர்கள் தேவை, நீங்க வாங்க, எங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் நாங்க பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து நேர்முக தேர்வு எங்க நடைபெறுது? ஸ்கூல்லே தாங்க நடைபெறுது. அந்த ஸ்கூலோடைய அட்ரஸ் ஏ டு இசட் வரைக்கும் நான் சொல்றேங்க அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா சந்திச்சு அதே மாதிரி நேர்காணலில் கலந்து கொள்ளவும் இணையன்னு சொல்லி பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெசியூம் எல்லாமே பார்த்தோன்னா மெயில் லெட்டர் சென்ட் பண்ணுங்க. அவங்க பார்த்தோன்னா உங்களை இன்டர்வியூக்கு பார்த்தோன்னா கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது நீங்கள் பார்த்தோன்னா அவங்கள போய் சந்திக்கணும். அடுத்து அவங்க பார்த்தோன்னா நேர்காணல் வைப்பாங்க, அதில் கலந்து கொள்ளணும். அடுத்து அவங்களோடய நீங்கள் இணைந்து வேலை செய்யலாம்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டீங்களா? இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மேல் மருவத்தூர்ல பார்த்தீங்கன்னா இருக்குது. மொபைல் நம்பர் 7824069588. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஏதாவது சந்தேகமா இருந்தா கேட்டுக்கலாம். சரி, இவ்வளவு நாம பார்த்தீங்கன்னா பாத்திரமே என்ன ஸ்கூலுங்கிறது பார்க்கலாம். இந்த ஸ்கூலோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிபி பொதுப்பள்ளி, ஜிபி பப்ளிக் ஸ்கூலு மேல்மருவத்தூர்ல பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்ய விருப்பமா இருக்கிறீங்க, நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வாங்கிருங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஆசிரியர் வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குதுங்க. ஆசிரியர் வேலை வாய்ப்பு சோசியல் மீடியாலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குக்காகவும் ஒவ்வொரு மோட்டிவேட்டுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து இது மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.